பகுதிகளும் தெரிவித்திருந்தார்கள். அதே நேரம் 57வது படைப்பிரிவின் படைத்தளபதி பிரிகேடியர் ஷவேந்திர சில்வாவை சந்தித்த பொழுது அவர் கூறியிருந்தார், நாங்கள் தான் அதிகளவான பிரதேசங்களை கைப்பற்றியிருந்தோம், அதிகளவான வீதிகளை கைப்பற்றியிருக்கின்றோம், அதிகளவான பயங்கரவாதிகளை கொல்வதற்கான வாய்ப்பு எங்களது படைப்பிரிவுக்கு கிடைத்திருக்கின்றது என்பதை நாங்கள் மகிழ்ச்சியோடு கூறிக்கொள்கின்றோம். இதுவரை எந்த காலத்திலும் இல்லாத அளவு இவ்வாறான ஒரு பெரிய போரொன்றினை நிகழ்த்தி இந்த மக்களை மீட்டெடுத்து பயங்கரவாதத்தை முற்றாக ஒழிப்பதற்கான சந்தர்ப்பத்தை கிடைத்தமையிட்டு தாங்கள் மகிழ்ச்சி கொள்வதாக பகுதியில் மொத்தமாக 2 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் இந்த பகுதியிலிருந்தே படையினரால் மீட்கப்பட்டார்கள். அந்த வகையில் ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் மீட்கப்பட்ட மக்களுக்கான நிவாரண நடவடிக்கைகள் அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதுக்கு அடுத்தபடியாக இந்த பிரதேசங்கள் மரியாதை வெட்டுக்களின் சத்தம் இப்பொழுதும் மிகவும் அழகான முறையில் தீர்க்கப்படுகின்றன. அந்த வகையில் ஒவ்வொரு இராணுவ வீரர்களும் ஒவ்வொரு பிரதேசங்களிலும் கூடியிருந்து இந்த மரியாதை வெட்டுக்களை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த குறுகிய நிலப்பரப்புக்குள் 2.5 கிலோமீட்டர் பரப்புக்குள் இவ்வளவு தொகையான ஆயுதங்களை பயங்கரவாதிகள் பதித்து வைத்திருந்தார்கள் என்று சொன்னால் அது நம்பக்கூடிய ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த பகுதிகளில் ஏராளமான காலம் சிலாவத்துறை தொடக்கம் 58வது படையணி எதிரிகள் மீது இந்த தாக்குதலை நடத்தி கொண்டு வந்த பொழுது இந்த பகுதிகளில் தான் ஏராளமான ஆயுதங்களை இவர்கள் மறைத்து வைத்திருந்தார்கள். இந்த குறுகிய காலப்பகுதிக்குள் மீட்கப்பட்ட ஆயுதங்களையே இப்பொழுது நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் 58வது படைப்பிரிவினால் கைப்பற்றப்பட்ட AK-47 ஆயுதத்திலிருந்து சகல வகையிலான ராக்கெட் வகையிலான ஆயுதங்கள் மற்றும் மல்டிபேரல் போன்ற ஆயுதங்கள் உள்ளிட்ட பல்வேறு வகையிலான ஆயுதங்களை இராணுவத்தினர் கைப்பற்றியிருக்கிறார்கள். இந்த ஆயுதங்கள் அத்தனையும் தமிழ் மக்களுக்கு எதிராக பாவிக்கப்பட்ட ஆயுதங்கள். இந்த நாட்டிலே ஒரு நிம்மதியற்ற சூழலை ஏற்படுத்துவதற்காக பாதிக்கப்பட்ட ஆயுதங்கள். கடைசி நேரத்தில் கூட LTTE தலைவர்கள் தங்களை காத்துக்கொள்வதற்காக மாத்திரம் பாவிக்கப்பட்ட ஆயுதங்கள். இருந்தாலும் அவர்கள் மரணித்த நிலையினை நோக்குகின்ற பொழுதோ இவர்கள் உண்மையான வீரர்களா என்று கூட எண்ண தோன்றுகின்ற அளவுக்கு மிக மோசமான பரிதாபகரமான நிலை LTTE தலைவர்களுக்கு ஏற்பட்டிருந்தது. உண்மையான வீரர்களாக தங்களை அடையாளப்படுத்திக் கொண்ட அவர்கள் மரணிக்கின்ற பொழுதோ அதே போன்று தனது LTTE தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் ஒரு நேர்முகல் காணலில் குறிப்பிட்டிருந்தார், தனது சாம்பலை கூட எதிரிகளிடம் விட்டு வைக்க வேண்டாம் என்று. இருந்தாலும் அவருக்கு கடைசி நேரம் வரை சைனட் வில்லைகளை அருந்தி மரணித்துக் கொள்ளும் அளவுக்கு அவருக்கு தைரியம் இருக்கவில்லை. கடைசி நேரத்திலும் இராணுவத்தினரும் சரணடைகின்ற அளவுக்கு அவர் வருகை தந்தார் என்பதே எமக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் தெரிந்த விடயங்கள். அந்த வகையில் எமது இந்த இராணுவத்தினரால் மீட்கப்பட்டிருக்கின்ற இந்த ஆயுதங்கள் கூட எங்களுக்கு பல்வேறு வகையில் எமது நாட்டு மக்களின் மீட்சிக்காக, சுதந்திரத்துக்காக, எமது நாட்டு மக்களின் நிம்மதிக்காக பாதிக்கப்பட்ட ஆயுதங்களாக எங்களுக்கு கருதி கொள்ளலாம். இப்பொழுதோ இங்கே 2000க்கும் மேற்பட்ட இராணுவ வீரர்கள் 2 பக்கங்களிலும் தேசிய கொடி ஏற்றப்பட்ட வகையில் ஒவ்வொரு படையினரதும் படை அணிகளினதும் கொடிகள் ஏற்றப்பட்ட வகையில் இப்பொழுதோ இந்த விழாவாக இது கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இது ஒரு நினைவு கூறலாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது. அதே நேரம் இராணுவ தளபதியை கௌரவிக்கும் ஒரு நிகழ்வாகவும் இது இருந்து கொண்டிருக்கின்றது. புதுமாத்தலன் இந்த வலய பகுதியை பார்க்கின்ற பொழுதோ மிக நீண்ட காலமாக உக்கிர தாக்குதல்கள் இடம்பெற்ற ஒரு பிரதேசமாக எங்களுக்கு இந்த பிரதேசங்களை கண்டுகொள்ளலாம். இந்த பகுதியிலிருந்து மீட்கப்பட்ட அநேகமான சென்றிருக்கின்றார்கள். ஏப்ரல் மாதம் அளவில் ஜனாதிபதி அவர்கள் கடைசியாக ஒரு தடவை 48 மணி நேர அவகாசத்தினை விடுதலை புலிகளுக்கு வழங்கியிருந்தார், ஆயுதங்களை கீழே வைத்துவிட்டு சரணடையுங்கள் என்று. அப்பொழுது அவர்கள் சரணடைந்திருந்தால் இந்த மக்கள் இடம்பெயர்ந்து விடுதலை போராட்டத்தில் வெற்றி பெறவும் இல்லை. இந்த மக்களுக்காக எந்த விதமான ஒரு உறுதியான ஒரு தகவலையும் அவர்கள் சொல்லி வைக்கவில்லை என்பதை விடுதலை போராட்டத்தின் முடிவாக அமைந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் விடுதலை புலி போராளிகள் என்பது தங்களை காத்துக்கொள்வதற்காக தாங்கள் நாட்டின் தலைவர்கள் சர்வதேச அளவில் நாங்கள் புகழ் பெற்றவர்கள் என்பதை நிரூபிப்பதற்காக மாத்திரம் இவ்வாறான நடவடிக்கைகள் ஈடுபட்டார்கள் என்பது மிக தெளிவாக புலப்படுகின்றது. இல்லை